பாருங்கள், பச்சை பயிறு இப்போ நல்லா வறுந்துடுச்சு. நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்து முந்திரி இதை எடுத்துருக்கோம். முந்திரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் எடுத்து மாற்றிக்கலாம். பாருங்கள், முந்திரி வந்து நல்லா இப்படி வறுந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம எடுக்க போகிறது வந்து பாதாம். நம்ம முந்திரி எப்படி வறுத்து எடுத்தோமோ அதே மாதிரி பாதாமே நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து கம்பு எடுத்துக்கிட்டோம் வறுக்கிறதுக்கு. இப்போ கம்பு வந்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து மாற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பாதாம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. முந்திரி, பச்சைப்பயிறு, உளுந்து, சோளம்லாம் ஆல்ரெடி வறுத்து நம்ம வந்து இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எல்லாமே வந்து வறுக்கலாம். 1 by 1 வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு எடுத்துருக்கோம். கேழ்வரகு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இட்ஸ் அமேசிங். இன்னும் நல்லா வறுபட்ட உடனே எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். நம்ம கேழ்வரகும் வறுத்து எடுத்து எல்லாம் ஆட் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு உளுந்து வந்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து வந்து வறுக்க எடுத்தாச்சு. இப்போ நம்ம நவதானியம் எப்படி வறுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஜவ்வரிசி இப்படி பொரிஞ்சு வரணும். ஜவ்வரிசி இது எல்லாமே பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம்னா இது மாதிரி பொரிஞ்சு வரும். பாருங்கள், இவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்துருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஜவ்வரிசி வறுத்து எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நம்ம அடுத்து வந்து சோளம் எடுத்துருக்கோம் வறுக்கிறதுக்கு. சோளம் வறுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுக்கணும். ஏன்னா ஒரு புன்னிறமாக வந்தது பிறகு நம்ம எடுத்துடலாம். ஏன்னா வந்து இது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம வந்து பாப்கார்ன் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த பாப்கார்ன் நம்ம செய்கிறப்போ அந்த பாப்கார்ன் எப்படி பொரிஞ்சிடுமோ அந்த மாதிரி இதுவும் பொரிஞ்சிடும். ஓகேங்களா? அதனால் இதை பார்த்து வறுக்கணும் இல்லைங்களா? கொஞ்சம் அதிகமாக சூடானாலுமே என்ன ஆகிடும்னா எல்லாமே பொரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே சோளமாக. ஓகேங்களா? இது மட்டும் பொன்னிறமானது வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுக்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் பாருங்கள் மாதிரி பொரிஞ்சிருச்சு பாருங்கள் ஒரு சிலதாலும். ஸோ இதை நம்ம எடுத்து வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பச்சைப்பயிரை இதே மாதிரி வறுபட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஏற்கனவே ஜவ்வரிசியும் சோளமும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம ஆற விடணும். நல்லா ஆறட்டும். இல்லைங்க, லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கிறப்போ வந்து ரொம்ப டைம் எடுக்குது. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதனா வந்து ஒன் சைடாக தீஞ்சிரும். கிளறி விட்டுனே இருக்கிறப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் கூட வச்சு வறுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு நல்லா வந்துடும். நம்ம கலராமல் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகிடும்னா மொத்தமே தீஞ்சு போயிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும்னா இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், வறுபட்டு வந்துட்டுருக்கு கொஞ்சம். நான் இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா எனக்கு நேரம் இல்லை அதனால். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். பைமோட்டில் நமக்கு தேவையான அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் வந்து மிகவும் குறைந்த மலிவான விலையில் வந்து நம்மளுக்கு வந்து விற்கப்படுது. நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பைமோட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லா பொருட்களும் வந்து அங்கே ஷோ ஆகும். நம்ம வீட்டுக்கு எந்த பொருள் தேவையோ அதை நம்ம வந்து ஆர்டர் பண்ணால் அதை நம்ம வீட்டுக்கே வந்து கொண்டு வந்து தருவாங்க. மறக்காமல் போயிட்டு ரிவ்யூ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.